ராம் போலா தூபே, இதுதான் இவரோட பேர். யார் தெரியுமா? ஸ்ரீ துளசிதாசர். நம்ம நம்ம அவ்வளோ இஷ்டப்பட்டு சொல்கிறோமே ஹனுமான் சாலிசா, ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய போலோ ஹனுமானுக்கு. அவ்வளோ அழகான வரிகள் எழுதினவர் தான் ஸ்ரீ துளசிதாசர். அவருக்கு ராமர் மேலே ஒரு அதீதமான ஒரு பக்தி, ஒரு ஆர்டன் டிவோட்டின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட துளசிதாசர் எழுதின கிருத்தியை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். துமக்கு சலத்து ராமச்சந்திர. ரொம்ப ஒரு அழகான கீர்த்தனம். நீங்கள் அதை கேட்டாலே உங்களுக்கு டியர்ஸ் வரும், டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வரும். எல்லாரும் நம்ம நிறையா கீர்த்தனங்களில் என்ன பார்த்துருக்கோம்? கிருஷ்ணரை தானே குழந்தையாக வர்ணித்து பார்த்துருக்கோம். சின்ன கிருஷ்ணனா, உன்னி கிருஷ்ணனா, கிருஷ்ணானி பேகனையாக இருக்கட்டும், சின்னஞ்சிறு கிளியவாக இருக்கட்டும், ஜகதோதாரணாவாக இருக்கட்டும், இதில் எல்லாம் கிருஷ்ணரை தானே நம்ம குழந்தையாக வர்ணித்து பார்த்துருக்கோம். ராமரை குழந்தையாக வர்ணித்து ஏதாவது பாட்டு கேட்டிருக்கேலா? இந்த ஐட்டம் ராமரை குழந்தையாக வர்ணித்து இருக்கிற ஒரே பாட்டு. அதை நம்ம பார்க்க போகிறோம், துமக்கு செலுத்து. இதில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு ஸ்ரீ துளசிதாசர். ஃபஸ்ட்டில் அந்த சின்ன ராமர் காலில் கொலுசு கட்டியிருக்கலாம். நடக்க நடக்க சல் 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 சல்னு அந்த சத்தம் கேட்குறதான். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இப்போ தான் நடக்க கற்றுக்கிறது. அந்த குழந்தை என்ன பண்ணும்? முதல்ல க்ரால் பண்ண ஆரம்பிக்கும், தவிழும். அப்புறம் கை பிடிச்சின்னு எழுந்துக்கும். எழுந்துட்டு கை பிடிச்சிட்டு ததக்கான்னு நடக்கும். நடந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே ஓட ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒரு சின்ன குழந்தை இப்படி தானே ஆகும். அதே மாதிரி இந்த ராமரும், இந்த சின்ன குழந்தை ராமரும் நடக்கிறாராம். நடந்து திடீர்னு விழுந்துடுறாராம். இப்போ தானே நடக்கிறதுக்கு கற்றுன்னு இருக்கார். ஸோ திடீர்னு விழுந்துடுறாராம். அப்புறம் என்ன நடக்கிறதுனா, தசரதரோட ராணிகள், அதாவது கௌசல்யா, கைகை, சுமித்ரா எல்லாரும் ஓடி வராலாம். அச்சோ குழந்தைக்கு என்னாச்சு, என்னாச்சுன்னு அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிறாளாம். என்ன ஒரு அழகாக இமேஜின் பண்ணி எழுதியிருக்கார் பாருங்க அந்த கம்போசர். அந்த ராமரே நம்மளோட குழந்தையா பாவிச்சுட்டு நம்ம இந்த லிரிக்ஸை கேட்டால் நினைக்க தோன்றது இல்லையா? அதுதான் ஒரு ரைட்டருக்கான ஒரு பவர். ஸோ அவ்வளோ அழகாக அந்த பல்லவியில் துமக்கு செலுத்த அந்த சல் 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 சல்னு அந்த சலங்கையை போட்டுன்னு நடக்கிறாராம் அந்த சின்ன ராமர். அடுத்த அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார், இந்த அழகான ராமருக்கு யார் நிகராக வர முடியும், யார் அவரோட போட்டி போட்டுண்டு இவர் ராமர் மாதிரியே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம். யோசிக்க கவிதைகளாக எழுதுறாராம். அதுக்கப்புறம் சொல்கிறார், ரகுவர சவி பனியா, அதாவது ராமருக்கு ராமரே நிகர். லார்ட் ராமா கேன் ஒன்லி பி கம்பேர்ட் டு லார்ட் ராமா. வேற யாருமே ராமருக்கு ஒரே லெவலில் யாராலையும் வர முடியாதுன்னு ஸ்ரீ துளசிதாசர் எழுதி இந்த கிருத்தியை அவ்வளோ அழகாக முடிச்சிருப்பார். என்ன ஒரு அழகான கிருத்தி இல்லையா? ஸோ அப்படி அந்த துளசிதாசர் எப்படி தன்னை அந்த ராமரோட அப்படி அழகாக அந்த சின்ன ராமரையே அவ்வளோ அழகாக வணங்கி எழுதியிருக்காரோ, அதே மாதிரி சம்பிருத்தி அவளோட சமர்ப்பயாமி துமக்கு சலத்து மூலயமா பார்க்கலாம். ஸோ கம்போஸ்ட் பை ஸ்ரீ துளசிதாசர், choreographed by Srimati Lakshmi Venkatesh. Ido Tumakku Chalathu. Here we go. चलत रामचंद्र बाजद पे जनिया तुमक चलत रामचंद्र बाजद
पे जनिया तुमक गलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र किलकी किलकी उठत धाये किलकी किलकी उठत धाये किलकी किलकी उठत धाये किलकी किलकी उठत धाये गिरत भूमि लट पटाए गिरत भूमि लट पटाए गिरत भूमि लट पटाए गिरत भूमि लट पटाए मात कोट लेत दाय मात कोट लेत दशरथ की रनिया दशरथ की रनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र विद्रुम से हरुण दरु विद्रुम से हरुण दरु विद्रुम से हरुण दरु विद्रुम से हरुण दरु विद्रुम से अरुण दर बोलत मुख मधुर मधुर बोलत मुख मधुर मधुर बोलत मुख मधुर मधुर शुभक नाशिका में चारु शुभक नाशिका में चारु लत कट लत गनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत रामचंद्र तुलसीदास अति आनंद तुलसीदास अति आनंद देख के मुकारविंद देख के मुकारविंद रघुवर छवि के समान रघुवर छवि के समान
समान रघुवर छवि बनिया रघुवर छवि बनिया तुमक चलत रामचंद्र बाजत पे जनिया तुमक चलत